சகோதரர்களே, பெரியார்களே, ஆக எங்கட மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரிய தேவை இருக்கு. தொழுகைக்கு பின்னால துஆ, இந்த தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய இந்த கூட்டு துஆவிற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இது தெளிவான பித்ஆ. இப்ப பெரிய மசாலாவும் அல்ல. அந்த வருடத்தில் நடந்துச்சு, ஒரு கிழமைக்கு முன்னால முக்கியமான இடத்துல. அந்த இடத்துல என்னோட வாதாடினாங்க கூட்டு துஆ பித்அத்தான். இந்த சலாம் கொடுத்தவங்க கூட்டு துஆ இருக்குது. அது நாங்க சொல்லிட்டு இருக்கோம், குர்ஆன்ல இல்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வேணாங்கிறீங்களா? மதுஹப் பார்ப்போம். மதுஹப்ல இருக்குதா? எடுத்துக்காட்டு 1 கோடி ரூபாய் கூட்டு துஆ ஓதுறாங்களே, என்ன பதில்? ஆமீன் சொல்ற துஆ எல்லாத்துக்கும் கபூலியத்திக்கா. இப்பதான் வருது, ஆமீன் சொல்றதுக்கு எல்லாம் கபூலியத்திக்கா. ஜனாசாவுலையோ, திருநாள்லயோ, ஜும்மாவுலையோ, நல்லது கெட்டதுலையோ, கல்யாணத்திலேயோ, கர்மாதிலையோ, வேற எதுலையுமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆ செஞ்சு எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஹதீஸ் யாரும் காட்ட இயலாது. அப்படி காட்டினார்களேயானால், நாங்க ஆதாரப்பூர்வமான ஹதீஸை காட்டினார்களேயானால் அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு, 2 லட்சம் ரூபாய் பரிசு, 10 லட்சம் வரைக்கும் நம்ம அறிவிச்சிருந்தோம். துஆவை காட்டி மாற்றப்பட்டார்கள். அது துஆவில என்ன குறை இருக்குது? உங்களுக்கு தெரியுமா? ஜமியத்துல் உலமாவிலே ஃபத்வா குழு ஒரு முறை கூடிய இடத்துல 25 உலமாக்கள் சேர்ந்து ஏகமனதாக கொடுத்த தீர்ப்பு தெரியுமா? 14 தொழுகைகளுக்கு பின்னால கூட்டு துஆ இல்லை என்பதுதான் தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு பின்னால யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய உலமாக்களாக இருந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் கூட்டு துஆ ஓதாமல் இருக்கிறார்கள். யாரெல்லாம் பித்அத்வாதிகளுக்கு பின்னால் இருக்கிறார்களோ அவர்கள் அன்று நாவலவிலே தீர்ப்பு சொன்னார்கள், பித்அத் என்று, கூடாது என்று, நபிவழிக்கு முரண் என்று. ஆனா அதற்கு பின்னால இன்று வரைக்கும் அவர்கள் கூட்டு துஆ ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டு துஆ ஓதுவது யாருடைய திருப்திக்காக? மக்களுடைய திருப்திக்காக, நிர்வாக சபையுடைய திருப்திக்காக, ஊராருடைய திருப்திக்காக. பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க பயந்தவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோமா? அந்த திருப்தி நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய திருப்தி மாத்திரம்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தன் துஆ செய்யற மற்றவன் ஆமீன் சொன்னா கபூலாக வேண்டி. சஹீஹான ரிவாயத் இருக்குது, ஹாக்கிம்ல, தபரானில. ஒரு கூட்டம் இருக்குது, ஒருவர் துஆ செய்கிறார், மற்றவர்கள் ஆமீன் சொன்னார்கள், அல்லாஹ் கபூல் செய்யாமல் விடுவதில்லை. என்னன்னு கேட்டா, சில பலவீனமான, அதாவது சில நம்பிக்கை இல்லாத ஆட்கள் வழியாக அறிவிக்கப்படுற சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த மாதிரி ஹதீஸ்களை கொண்டு ஒருத்தர் துஆ செஞ்சு மற்றவங்க ஆமீன் சொன்னார்களே, ஆனால் அவங்க துஆ அல்லாஹ் ஏத்துக்குவான்னு சொல்லி இப்னு லஹியாங்கிறவர் சொல்றாரு. அவருடைய ஹதீஸை ஏத்துக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட ஆளு, அப்படிப்பட்டவர் வழியாக ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சில ஹம்மாத் இப்னு சுவைப் என்பவர் வழியாக சில ஹதீஸ்கள் சொல்றாங்க, அவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது. இப்படி ஒரு 2-3 பலவீனமான செய்திகள் தான் இருக்கிறத விட ஏற்கத்தக்க ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் இல்லை. நான் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தொழுது முடிந்ததன் பின்னால் எங்கேயோ ஒரு இடத்துல ரகசியமாக துஆ செய்ததாக ஒரு பொய் ஹதீஸ் காட்டட்டும். ஒரு பொய் ஹதீஸ் காட்டட்டும், நான் நாளைய துஆ விடத்தேன். இன்னும் சாதிக்கிட்டாங்க, ஒரு சன்னுல் இஸ்ராறு திக்ரி துஆ, திக்ரையும் துஆவையும் ரகசியமாக செய்வது சுன்னத்து அப்படின்னு சொல்லி முகனில் முஹ்தாஜ் முகனில 1வது வாயில் 182வது பக்கத்துல இத பார்க்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஃபத்வா வஹாப்ல அது சாதிக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு குல்லும் மின்ஹுமா சிர்ரன், ரெண்டுமே துஆவும் திக்ரும் ரகசியமாகத்தான் இருக்க வேண்டும். லாக்கின் எஜ்ஹரு பிஹிமா இமாமும் யுரீது தஅலீம மஅமூமீன வைதா தஅல்லமு அஸர்ர. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அளவுக்கு துனியாவில் வாழ்ந்து தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டான், கண்டுபிடிக்க முடியாது. யாரும் உலகத்தில் தனி துஆ செய்ய முடியாது. தனிமையாக துஆ ஒன்று இல்ல. யாரு தனிமையில துஆ செஞ்சாலும் அல்லாஹ் இறக்கப்பட்டு கூட்டு துஆ வாக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு தீன சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் மடையனாக்குற வேலை. அல்லாஹ் கோபப்பட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, 49வது அத்தியாயத்துல 16வது வசனம், நம்ம கடுமையான வசனம். குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், அத்து அல்லிமூன் அல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீன நீங்க அல்லாஹ்வுக்கு கத்துக் கொடுக்குறீங்களா? தனியா துஆ செய்ய முடியாது. முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஹுல் கைப், அந்த இடத்துல இல்லாத ஒரு சகோதரனுக்காக நீங்க துஆ செய்றீங்க, அந்த இடத்துல இல்லாத ஒரு சகோதரனுக்காக துஆ செய்றீங்க. நீங்க துஆ செய்யும் போது அல்லாஹ் மலக்கு போட்டு ஆமீன் சொல்ல வைக்கிறார். நீ ஒளிச்சு ஓடினாலும் உன்னோட கூட்டு துஆ தான். அல்லாஹ் உன்னோட இரக்கம். நீ ஒளிச்சு ஓடினாலும் அல்லாஹ் கூட்டு துஆ வைக்கிறார். எழுத்துக்கள் பாதுகாக்கப்படும், பேச்சுக்கள் பாதுகாக்கப்படும். மறுமையில் அல்லாஹ் தஆலா எழுப்புவான். உன் உள்ளத்துக்கு இது பிழை என்று விளங்கிச்சா இல்லையா? ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய கேள்வியாக இருக்கும், உனக்கு பிழை என்று விளங்கிச்சா இல்லையா? மன முரண்டாக நடந்தாயா இல்லையா?